ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். இன்றைக்கி ஒரு லஞ்ச் காம்போ தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் 4 பேருங்க. ஸோ 4 பேர்த்துக்கு தேவையான அளவுக்கு ரைஸ் எடுத்து ஊற வச்சுட்டேன். எப்போவுமே ரைஸை ஒரு 15 மினிட்ஸாவது நான் ஊற வச்சுருவேன். மதியானம் லஞ்ச் சமைக்கணும் அப்படின்னா நான் சட்டியில் தான் வடித்து சமைப்பேன். மார்னிங் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு நான் டக்குன்னு குக்கர்லேயே வச்சு கொடுத்துருவேங்க. ஸோ இன்றைக்கி நான் சட்டியில் தான் வடித்து பண்ணணும். ஸோ அரிசியை ஒரு 50 மினிட்ஸாவது ஊற வைக்கிறதுக்கு நான் வச்சுட்டேன். மீனை அதுக்குள்ளே வாஷ் பண்ணி எடுத்துடலான்னு சொல்லிட்டு வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 2 வகையான மீன் இருக்குது. ஒன்று சங்கரா மீன், ஒன்று பாறை மீனுங்க. இந்த 2 மீனையுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எனக்கு எப்போவுமே மீனை நல்லா பளபளன்னு கண்ணாடி மாதிரி வாஷ் பண்ணி தான் நான் சமைப்பேன். பார்க்கவே நல்லா மினுன்னு பளபளன்னு இருக்கும் மீன். இந்த மாதிரி 2-3 தண்ணியில் மீனை வாஷ் பண்ணி எடுத்துருவேன். ஸோ ஒவ்வொருத்தர் மீன் குழம்ப ஒவ்வொரு பக்குவத்தில் வைப்பாங்க. நான் இன்றைக்கி என் ஸ்டைலில் எப்படி மீன் குழம்பு வைக்கிறேன்னு பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 6 தக்காளி பழத்தை எடுத்து இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சின்ன வெங்காயம் தான் மீன் குழம்புக்கு ஆட் பண்ணுவேன். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி உளித்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 2 பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஃப்ளேவருக்காக லாஸ்ட்டாக பச்சை மிளகாய் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். எப்போவுமே மீன் குழம்புக்கு தக்காளியை பொடியாக தான் நறுக்கி போடுவாங்க. இல்லையா மிக்ஸி ஜாரில் பேஸ்ட் மாதிரி அரைச்சி ஊற்றிடுவாங்க. நான் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா எண்ணெயிலேயே தக்காளியை வணக்கிடுவேன். அதிக நேரம் வணக்க வேணாம், 1 மினிட் வணக்கினா போதும். சூப்பராக இருக்கும். குழம்பு நல்லா திக்காக இருக்கும். அதுக்காகவே நான் இந்த மாதிரி பண்ணுவேன். டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குங்க. ரொம்ப நேரம் வணக்க வேணாம், 1 மினிட் இந்த மாதிரி வணக்கிடுங்க. தக்காளி ஒரு பக்கம் வணங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே வெங்காயத்தை இந்த மாதிரி 2 கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். எப்போவுமே மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிட்டேன். கொஞ்சமாக தான் புளி ஆட் பண்ணுறேன். ஏன்னா தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டனால புளி கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றுவேன். தக்காளி நல்லா வணங்கி ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பொதுவாகவே நான் வைக்கிற மீன் குழம்பு எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நான் மண் சட்டியில் தான் மீன் குழம்பு வைக்க போகிறேன். எனக்கு மண் சட்டியில் மீன் குழம்பு வைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஆயில் ஊற்றிக்கிட்டேன். ஆயில் ஹீட் ஆனதையும் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிட்டேன். வெந்தயம் லைட்டாக பொரிய ஆரம்பித்ததையும் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிட்டேங்க. வெங்காயம் வணங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்துக்கிட்டால் சீக்கிரமாக வெங்காயம் வணங்கிடும்னு சொல்லுவாங்க. அதனால் நானும் உப்பு சேர்த்து நல்லா வெங்காயத்தை வணக்கி விட்டுட்டேன். இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன் இந்த ஸ்டேஜில் நான் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணேன்னா, ஒரு குழம்போட கலர் பார்க்க அட்ராக்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இருக்கணும். அதனால் நான் இந்த ஸ்டேஜ்லேயே மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருந்த தக்காளியும் ஆட் பண்ணிக்கிட்டேன். தேவையான அளவுக்கு தண்ணீர் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 2 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. தேவையான அளவுக்கு உப்பை பார்த்து போட்டுக்குங்க. உப்பு போட்டு மூடி போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் குழம்ப கொதிக்க விட்டுடலாம். குழம்பு கொதிச்சதையும் இந்த மாதிரி திக்காயிரும். குழம்பு திக்கானதுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்த புளியை நல்லா கரைச்சி குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். புளி ஊற்றி குழம்பு கொதிச்சந்தி மீன் ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் பொதுவாக மீன் குழம்புல போட்டால் யாரும் சாப்பிட மாட்டாங்க. நானும் ஹஸ்பண்டும் தான் சாப்பிட்ணும். எங்கள் வீட்டு கிட்ஸுக்கெல்லாம் பொரிச்ச மீன் தான் ரொம்ப பிடிக்கும். குழம்புல போட்ட மீன் பிடிக்காது. ஸோ நானும் என் ஹஸ்பண்டும் தான். அதனால் நான் வெறும் 4 பீஸ் மீன் மட்டும்தான் குழம்புல ஆட் பண்ணுறேன். ஒவ்வொருத்தரோட கைப்பக்குவம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ நான் இப்படி தான் மீன் குழம்பு வைப்பேன். இது 2 நாள் சூடு பண்ணி சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக ஃப்ளேவருக்காக பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கிட்டேன். தேவைப்பட்டால் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டேன். மீடியம் ஃப்ளேமில் கொதிச்சந்தையும் ஆஃப் பண்ணி 1 மினிட் கழித்து தான் ஓப்பன் பண்ணேன். மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மீன் நல்லா உடையாமல் சூப்பராக வந்திருந்தது. பார்க்கவே மவுத் வாட்டரிங்காக இருந்தது. ஓகே, மீனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேரினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப சிம்பிளான மசாலா தான் ஆட் பண்ணி மேரினேட் பண்ணேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, மிளகாய்த்தூள், பெப்பர், அவ்வளோதாங்க.
சிம்பிளான மசாலா தான், ஆனால் சூப்பராக இருக்கும். இதை நான் நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 10 or 15 மினிட்ஸ் மட்டும்தான் ஊற வச்சேன். அதுக்கப்புறம் நான் ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். பொதுவாகவே மீன் வந்து நிறைய பேத்துக்கு பிடிக்குங்க. இந்த மாதிரி மீன் பிடிக்கும், உங்களுக்கு மீன் ஃப்ரை, மீன் குழம்புலாம் ரொம்ப பிடிக்கும், மீன் பிரியராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட்டும் கொடுத்துருங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஃபிஷ்ஷை வந்து தவா ஃப்ரை தான் பண்ண போகிறேன். தோசை தவா வச்சு தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கிட்டேன். ஆயில் ஹீட் ஆனது மீனெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுட்டேங்க. பார்க்கவே அப்படியே டெம்ப்டிங்காக இருந்துச்சு. எப்போ பொரிச்சு எப்போ மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்றதுன்னு ரொம்ப ஆர்வமாக ஆயிடுச்சு. இன்றைக்கி மதியானம் லஞ்சுக்கு ஒரு பொடி பிடிச்சிட வேண்டியது தான். சிம்பிளாக ஒயிட் ரைஸும் மீன் குழம்பும் மீன் ஃப்ரை தான். ஆனால் சிம்பிளாக இருந்தாலுமே சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. மீனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். மணி வந்து 1:30 எல்லாம் ஆயிடுச்சு. ஸோ லன்ச் டைமும் ஆயிடுச்சு. இனி போய் லன்ச்சு சாப்பிட வேண்டியது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி மதியானம் சுட சுட ஒயிட் ரைஸும் நல்லா சூப்பரான மீன் குழம்பும் தாங்க. சூப்பராக இருக்கும். குழம்பு பார்க்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நாங்கள் எப்போவுமே கீழே உட்காந்து தான் சாப்பிடுவோம். அதுதான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஸோ சைடிஸுக்கு நல்லா பொரிச்ச மீனும் வச்சு மதியானம் லஞ்சை சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். ஒவ்வொருத்தரோட கைப்பக்குவம் வேறு வேறு மாதிரி இருக்கும். ஸோ என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.